எபிசோட் 7. உங்களுக்கு வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? கொஞ்சம் அளந்து பேசுங்க. என் தம்பிக்கு எதுவும் ஆகாது. உங்களை போல கேவலமான ஜென்மம் எல்லாம் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கும்போது அப்பாவியான என் தம்பிக்கு என்ன ஆக போகுது என்று அவள் கோபமாக கேட்டாள். ஹலோ, எது பேசுனமா இருந்தாலும் பார்த்து பேசு. அவங்க என்னோட அம்மா, ஞாபகம் வச்சுக்கோ என்று அருண் கூறினான். அதே தாண்டா நானும் சொல்கிறேன். உனக்கு வாய் இருந்தால் என்ன வேணாலும் பேசுவியா? யாருக்கு தெரியும், இன்னைக்கு ஏன் தம்பியோட நிலமை நாளைக்கு உனக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து பேசு. எனக்கு தெரியும் என்று கோபமாக கூறினாள் சஞ்சனா. இதை கேட்ட அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. ஆனாலும் எதுவும் பேசாமல் அவன் அங்கிருந்து சென்றான். அதே நேரம் டாக்டர் வெளியில் வந்தார். அவருக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அதனால தான் அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கான். அவன் கண்ணை திறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் என்று கூறிவிட்டு டாக்டர் அங்கிருந்து சென்றார். அவர்கள் உள்ளே சென்று பார்க்கும்போது அவன் மயக்கத்தில் இருந்தான். அவன் தலையில் கை காலெல்லாம் கட்டு போட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கும்போது எல்லோருக்கும் ரொம்ப வேதனையாக இருந்தது. மெதுவாக அவன் தலையை வருடி கொடுத்து விட்டு அவனுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்து அம்மா அவனை கையை பிடித்து கொண்டே அமர்ந்தாள். அவளுக்கு பயங்கரமாக அழுகை வந்தது. அதை கட்டுப்படுத்தினாள். அவளுக்கு பயங்கரமான பயம் வர ஆரம்பித்தது. ஏனென்றால் கங்கா இப்போது வெளியில் இருக்கிறாள். இனி அவள் என்ன செய்ய போகிறாள் என்ற ஒரு பயம் வந்தது. ஏனென்றால் அவள் ஜெயிலுக்கு போவதற்கு காரணமாக இருந்ததே சந்தோஷ் தான். இப்போது அவள் வெளியில் இருக்கிறாள். பழி வாங்க அவள் என்ன செய்வாளோ என்று பயம் அவளுக்கு தொற்றிக்கொண்டது. இப்படியே அவள் யோசித்து கொண்டிருக்கும் போது அவனும் கண்களை திறந்தான். அவன் கண்களை திறந்த நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி பரபரப்பாக போய்கொண்டிருந்தது. என்னவென்றால், சந்தோஷை கத்தியால் குத்தினவன் ஒரு இடத்தில் இறந்து கிடந்தான். அவனின் பிணத்தை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதை கேட்ட அவர்கள் அசந்து போயினர். ஆனால் இது எதுவுமே கண்டு கொள்ளாமல் தன் மகனை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தாள் அம்மா. எல்லோரும் இது எப்படி நடந்தது, யார் இவனை கொன்றிருப்பார் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் சென்றது. அவனும் சிறிது சிறிதாக நார்மலாகி கொண்டு வந்தான். அவனை நார்மலான ரூமுக்கு மாற்றினார்கள். அப்போது அவன் நன்றாக தான் பேசி கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவனுக்கு வயிறு பயங்கரமாக வலிக்க ஆரம்பித்தது. அவன் வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். சிறிது நாளிலேயே அந்த ஆப்ரேஷன் செய்த ஸ்டிச்சஸ் அப்படியே இடைவெளி விட ஆரம்பித்தது. அதிலிருந்து ரத்தம் போய் கொண்டிருந்தது. இதை பார்த்து அப்பா அம்மா பயந்து டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் அவனை செக் செய்து இன்னொரு சர்ஜரி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இரண்டாவது சர்ஜரிக்கு பிறகு அவன் ரொம்பவே நொந்து போய் விட்டான். அடிக்கடி பயங்கரமாக வலியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் சரியாகி வீட்டிற்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனேயே ஆரத்தி எடுத்து அவனை உள்ளே வரவேற்றார்கள். அவன் வந்த உடனே படுத்து கொண்டான். அவனால் சுத்தமாக முடியவில்லை. அந்த ஸ்டிச்சஸின் வலி அவனுக்கு அதிகமாகவே இருந்தது. ஸ்டிச்சஸ் எடுக்க முன்னாடியே அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருந்தான். வீட்டில் அப்பாவின் கை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தான். அவனுக்கு எழுந்து நிற்க கூட முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு பயங்கரமாக வலி இருந்தது. அதனால்தான். ஆனாலும் அப்பா அவனை மோட்டிவேஷன் செய்து அவனை கையை பிடித்து மெதுவாக எழுந்து நடக்க வைத்தார். இப்படியே சிறிது நாள் போனது. ஒரு நாள் சஞ்சனா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது கோயிலிலிருந்து சிலர் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் பூசாரி ஐயா, எப்படி இருக்கீங்க என்று சஞ்சனா கேட்க, எங்களுக்கு என்னம்மா, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? அம்மா வீட்டில் யாரும் இல்லையா என்று அவர் கேட்டார். அதற்கு சஞ்சனா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அக்கா இப்போ தான் கடைக்கு போனான், தம்பி காலேஜ் போயிருக்கான், இன்னும் வரல, அப்புறம் அப்பா அவரோட டியூட்டிக்கு போயிட்டார், நான் மட்டும்தான் இருக்கேன், உட்காருங்க என்று கூறிக்கொண்டே இருக்கும்போதே சந்தோஷ் செம ஜாலியாக பாட்டு பாடிக்கொண்டே வீட்டிற்குள் வந்தான். பூசாரியை பார்த்தவுடன் எதுவுமே நடக்காத அப்பாவியாக மூஞ்சியை வைத்து கொண்டு அவர்களுக்கு வணக்கம் சொல்ல, அவர்கள் சிரித்து கொண்டே, வணக்கம்ப்பா, காலேஜில் எப்படி போகுது என்று கேட்க,
அது என்ன பூசாரி ஐயா, செம சூப்பரா போகுது என்று கூறிக்கொண்டே நின்னான். இப்படியே அவர்கள் ஜாலியாக பேசும்போது அவர்களுடன் வந்த பெரிய பூசாரி அவன் உள்ளே வந்த உடனேயே ஏதோ ஒரு மாதிரியாக வினோதமாக உணர்ந்தான். அவருக்கு அப்படி தோன்றியது. அவன் சாதாரணமானவன் இல்லை என்று அவருக்கு தோன்றியது. அவன் முகத்தை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டே அப்படியே இருந்தார். அவருக்கு ஏதோ ஒன்று மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்படியே பேசிக்கொண்டிருக்கும்போது அவர்கள் அம்மா வீட்டிற்கு வந்தாள். வந்த உடனேயே அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கியா, டீ போட்டு கொண்டு வா போ என்று கூறி அவளை அனுப்ப, என்ன விஷயம் எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க என்று அம்மா கேட்டாள். அதற்கு அவர், வரும் 25ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள், நம்ம கொலசாமி கோயில் திருவிழா வருது, நாங்கள் உங்கள் எல்லாரையுமே கூப்பிடலான்னு தான் வந்திருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் முன் நின்று இந்த கோயில் திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் என்று கூறிக்கொண்டே அவர் பத்திரிக்கையை தந்தார். நாங்கள்லாம் கண்டிப்பாக வரும் பூசாரி ஐயா என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அந்த பத்திரிக்கையை கையில் தந்தார். அவர் அதை பிரித்து பார்த்தாள். கண்டிப்பாக நாங்கள் வருகிறோம் என்று வாக்கும் கொடுத்தாள். அப்போது சந்தோஷ் அப்படியே ஒரு பூசாரியை பார்க்க, அவர்களுடன் வந்த ஒரு பூசாரி அவனை முறைத்து கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் கவனித்தான் தான், ஆனால் அதை அவன் கண்டு கொள்ளவில்லை. இப்படியே சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்கள் கிளம்பினர். அவர்கள் கிளம்பும்போது சந்தோஷ் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே சென்றார்கள். ஆனால் அவன், ஏன் என்னை எல்லோரும் இப்படி வினோதமாக பார்க்கிறார்கள், நான் விண்வெளியிலிருந்தெல்லாம் வரவில்லையே என்று அவன் மனதிற்குள் ஜோக்காக நினைத்து சிரித்தான். அவர்கள் வெளியில் சென்ற பிறகு, இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இந்த பையன் சாதாரணமான பையனா எனக்கு தெரியல, அவன் பக்கத்துல ஒரு கருப்பான உருவத்தை நான் பார்த்தேன், அது அவனை ரொம்ப நெருங்கி நின்றுக்கிட்டு இருந்தது, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்று அவர் பேசி கொண்டிருந்தார். ஆனால் இங்கே சந்தோஷ், எந்த எதனால அவர் என்னை அப்படி வினோதமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நான் சாதாரணமான பையன் தானே, ஏதோ விண்வெளியிலேருந்து வந்த வினோதா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, என்னவா இருக்கும் என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். டைம் வந்துருச்சு, இந்த கோயில் திருவிழாவில் இவனை வச்சு நம்ம அவனை பிடிக்கிறோம், அவனை அழிச்சிட்டு இவனையும் நம்ம கொல்றோம் என்று ஒரு பூசாரி கூறினார். சந்தோஷம் மலரும்.